சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் கடைகளில் பாக்கெட் சிஸ்டம் வரப்போகிறது. அதே சமயம் இன்னும் புதிய புதிய விஷயங்கள் மாறப்போகிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள பொது விநியோக திட்ட ரேஷன் கடைகளில் நீண்ட நாட்களாக நிலவும் எடை குறைவு, கலப்படம், கடத்தல் உள்ளிட்ட முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பாக்கெட் வடிவில் சீல் வைக்கப்பட்டு வழங்கும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. அந்த வகையில் இந்த அதிரடி சீர்திருத்தம் ஏழை எளிய மக்களின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அமைச்சர் வெங்கட்ராமன் இத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தினார். தற்போது ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, உளுந்து உள்ளிட்ட பொருட்கள் திறந்த மூட்டைகளில் இருந்து கைகளால் அளந்து வழங்கப்படுவதால் பல்வேறு சிக்கல்கள் எழுகிறது. இதை முழுமையாக மாற்றி இங்குகளிலேயே துல்லியமான இயந்திரங்கள் மூலம் எடை போட்டு சீல் செய்யப்பட்ட பாக்கெட்களாக விநியோகிக்க அரசு தீவிரம் காட்டி வருகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். முதல் கட்டமாக எடை மோசடியை ஒழித்தல். தற்போது பல ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு 500 கிராம் முதல் 1 கிலோ வரை எடை குறைவாக வழங்கப்படுவதாக தொடர் புகார்கள் வருகிறது. இதனால் புதிய பாக்கெட் முறையில் இது முற்றிலும் தடுக்கப்படும். அதிநவீன எடை இயந்திரங்கள் மூலம் துல்லியமாக அளவிடப்பட்டு சீல் வைக்கப்படுவதால் முறைகேடு செய்ய வாய்ப்பே இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, இரண்டாவதாக கலப்படம் மற்றும் தர குறைவை தடுத்தல். திறந்த மூட்டைகளில் வைக்கப்படும் பொருட்கள் ஈரப்பதம், தூசி, பூச்சிகள் ஆகியவற்றால் எளிதில் பாதிக்கப்படுகிறது. சில இடங்களில் தரம் குறைந்த பொருட்களை கலப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளது. இதனால் பாக்கெட் முறையில் உயர்தர சுகாதாரமாக பொருட்கள் மட்டுமே வழங்கப்படும். மூன்றாவதாக கடத்தல் மற்றும் கருப்பு சந்தையை முடக்குதல். திறந்த பொருட்கள் எளிதில் கடத்தப்படுகிறது. ஆனால் அரசு முத்திரை, பேட்ச் நம்பர், எடை விவரங்கள் அச்சிடப்பட்ட பாக்கெட்கள் கடத்தப்பட்டால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். இது கருப்பு சந்தை வியாபாரத்தை கணிசமாக குறைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் மூன்றாவதாக நேர விவரத்தை குறைத்தல். தற்போது ஒவ்வொரு நுகர்வோருக்கும் தனித்தனியே எடை போடுவதால் நீண்ட வரிசைகள் உருவாகிறது. பாக்கெட் முறையில் ஏற்கனவே தயாராக உள்ள பொருட்களை நேரடியாக வழங்குவதால் விநியோக நேரம் பாதிக்க குறையும். மக்கள் விரைவாக பொருட்களை பெற்று செல்ல முடியும். சரி, அமைச்சர் வெங்கட்ராமன் துறை அதிகாரிகளுடன் தொடர் ஆலோசனை நடத்தி வருகிறார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் நேரடி அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக்கடைகளில் உள்கட்டமைப்பு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இதற்காக புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளுக்கான விண்ணப்பங்கள் விரைந்து செயல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை இந்த திட்டம் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக சில மாவட்டங்களில் பைலட் திட்டமாக தொடங்கி பின்னர் முழு மாநிலத்திற்கும் விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த புரட்சிகர முயற்சி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏழை மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த திட்டமானது தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தை நவீனமயமாக்கவும் முக்கிய அடியாக பார்க்கப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் இந்தியாவை சேர்ந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவசமாகவும் மானிய விலையிலும் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகள் வாயிலாக தான் விநியோகம் செய்யப்படுகின்றன. அந்த வகையில் குடும்பத்தின்
வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்டவை இந்த ரேஷன் கடைகள் வாயிலாகவே பொதுமக்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு குடும்பங்களுக்கும் 3 வேளை சாப்பாடு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களாக தான் இருக்கிறது. ரேஷன் அட்டைகளை பொறுத்தவரை அரசு, மத்திய மாநில அரசுகள் வழங்கக்கூடிய சலுகைகள் உரிய பயனாளிகளிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே அவ்வப்போது ரேஷன் அட்டைதாரர்கள் KYC அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தின் பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை புதுச்சேரி மாநில அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தங்களுடைய ரேஷன் அட்டைகளில் EKYC பதிவு முடிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை மக்கள் முதலில் சரிபார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் உடனடியாக EKYC முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. ஏனென்றால் புதுச்சேரி மாநிலத்திற்காக சிவில் சப்ளை பிரிவு இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை, உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த EKYC பதிவினை செய்வது கட்டாயமாக இருக்கிறது என்று அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், மானியங்கள் சரியான மக்களுக்கு தான் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதனால் தகுதியான பயனாளிகளுக்கு தான் செல்கிறது என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த KYC ஆனது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறார்கள். இதற்காகவே மத்திய அரசு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டலின்படி இணங்கி மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த EKYC பிடிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறதாக கூறியிருக்கிறார். பொது சேவை மையங்களில் EKYC பதிவு செய்ய முடியும் என கூறியுள்ள அவர், அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் இதுவரை KYC பதிவு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு, அதாவது உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டையோடு சென்று இலவசமாக முடித்து கொள்ளலாம் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் ரேஷன் கடையில் தற்போது கிடைக்கக்கூடிய இலவச மற்றும் மானிய விலையான அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்காமல் போகும். சில சமயம் ரேஷன் கார்டை கூட ரத்து செய்ய நேரிடலாம். எனவே புதுச்சேரி மக்கள் உடனடியாக ரேஷன் KYCயை முடிப்பது மிகவும் நல்லது. முதலில் உங்கள் ரேஷன் கடைக்கு சென்று இந்த KYC அப்டேட்டாக உள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துங்கள். இல்லை எனும் பட்சத்தில் பொது சேவை மையங்களில் இலவசமாகவே சேவையை பெறலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ண சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.